Hello viewers, welcome to our channel. இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்பைசி பீன்ஸ். பீன்ஸ்னாவே நம்ம தெரிச்சு ஓடுவோம். ஆனா இந்த பீன்ஸ் வந்து டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அதனால எப்படி செய்யறதுன்னு பாருங்க. தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுட்டு பீன்ஸை ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடுங்க. வேக வச்சு தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சிடுங்க. அந்த தண்ணியை நீங்க சூப் ஏதாவது செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பூண்டு 2 பூண்டு நல்லா நைஸாக நறுக்கினது, கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் வெங்காயத்தை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி, பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் சில்லி சாஸ் இல்லைன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் வேக வச்சுருந்த பீன்ஸை இதில் சேர்த்து நல்லா டாஸ் பண்ணுங்கள். ஃப்ரைட் ரைஸ்க்கு டாஸ் பண்ணுற மாதிரி. அப்புறமா கொஞ்சமாக சோய் சாஸ் இருந்ததுன்னா அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக சால்ட்டு பெப்பர் சேர்த்துட்டு டாஸ் பண்ணுங்கள். இந்த கிரேவியாக வந்துருச்சுன்னா கொஞ்சம் திக் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கரைச்சி அதில் சேர்த்து 2 நிமிஷம் டாஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வெள்ளை எள்ளை லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். இந்த பீன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது நீங்கள் பீன்ஸ் பொரியல் இதெல்லாம் விட கிட்ஸுக்கு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்.